வணக்கம். நெருப்பு தமிழன். ஒருத்தன் ஆசைக்கு அக்காவை கட்டிக்கிட்டு கொஞ்சுறதுக்கு குழந்தையாக வச்சுக்கிட்டானா. அந்த கதை தாங்க நம்ம திராவிட மாடலினுடைய நிலைமை. இப்போ திராவிட மாடல் தமிழக வெற்றி கழகத்திற்குள்ளே எவ்வளவு பெரிய டகால்ட்டி வேலையை செய்து பார்த்தீங்களா? இப்போ என்னென்னா, அந்த ரேம்பில் ஏறினது ஒருத்தன், புகார் கொடுத்துருக்கிறது ஒருத்தன். இப்போ நான் அவன் இல்லை அந்த நிலைமைக்கு வந்துட்டான். நான் அவன் இல்லை அப்படின்னு அவன் வந்துட்டான். ரேம்பில் ஏறினது ஒருத்தன், புகார் கொடுத்துருக்கிறது ஒருத்தன், அதற்கப்புறம் அந்த ஒருத்தனை தூக்கி வீசினது ஒருத்தன். இப்போ எல்லாமே ஒருத்தன் ஆகிட்டான். இப்போ மாநாடு முடிஞ்சு இத்தனை நாள் கழித்து ஒருத்தன் போய் புகார் கொடுக்குறான்னா, அப்போ இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அங்கே தான் திமுக வேலை செய்யுது. அப்போ நான் அவன் இல்லைன்னு அங்கே இன்னொருத்தன் வந்திருக்கிறான். இதுதான். இப்போது நீங்கள் இவர் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டாராம். சரி, அங்கிள்னு சொன்னால் அதுக்கு நேரடியாக சண்டை போடுங்க. தில் இருந்துச்சுன்னா நேரடியாக விஜயை பேசுங்க. தில் இருந்துச்சுன்னா நேருக்கு நேராக விஜயை நீயா நானான்னு பார்த்துருவோம், உன்னை தூக்கி உள்ளே வைக்கிறேன் வெளியில் வைக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லுங்கள். அதெல்லாம் விட்டுவிட்டு இதெல்லாம் என்னங்க? இப்போ கடைசியில் எவன் வந்தா? இப்போ புகார் கொடுத்துருக்கிறவன் திமுகவினுடைய ஆள். திமுகவினுடைய ஆள் தான் புகார் கொடுத்துருக்கிறான். எந்த ஒரு விஜய் ரசிகனும் தயவு செய்து இதை செய்ய மாட்டான். விஜய் ரசிகன் எல்லாம் 4 நாள் 5 நாள் அந்த மாநாட்டுக்காக அங்கே பாய வச்சு படுத்துடுறான். அவன் செல்ஃபோனு சார்ஜ் போட முடியாமல் போயிடும், அங்கே கழிவறை இருக்காது, சாப்பிடணும், இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் இவன் எல்லாம் அங்கே செட்டில் ஆகிடுறான் மாநாட்டில். இதுதான் உண்மை. நீங்கள் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சினிமா என்பது பொழுதுபோக்கு அல்ல, ஒவ்வொருத்தனுக்கும் பொழப்பது. அதே போல் சினிமாவினுடைய திரைபிம்பங்களான கதாநாயகர்கள் அவங்க வெறும் திரை நாயகர்கள் அல்ல, அவர்கள் தரை நாயகர்கள். இவங்க எல்லாம் விரும்புவாங்க. இதுதான் உண்மை. ஆகவே இப்போ திமுகவினுடைய செட்டப்பு இதுதான், திமுகவினுடைய கெட்டப்பு தான் அவன். அதனால் இப்போ நான் அவன் இல்லை தான் இந்த பவுன்சர் கதை. இப்போ இந்த பவுன்சர் கதைக்கும் உண்மையான விஜய் ரசிகருக்கும் சம்மந்தம் இல்லை. இதில் திமுகவினுடைய ஆள் தான் இங்கே ஊடுருவி இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ இதைத்தான் திமுக காரனுக்கு செய்வானுங்க. இதுதான் உண்மை. புரிஞ்சவன் புத்திசாலி.